ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்க ஆஃபர்டு சிடிசிலேருந்து டேக் ஹோம் சேலரியை எப்படி கால்குலேட் பண்ணுறது? உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர்டு சிடிசி கொடுத்துருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 12 லேக் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து பெர் மந்த்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணனா ஒரு இயருக்கு 12 மாதம் இருக்குது. அப்போ 12 லேக் டிவைட் பை 12 போட்டிங்கன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி வந்து 1 லேக் வந்து ஒரு மாதத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன். எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணுறது? அதாவது உங்களோட சிடிசி எடுத்துக்கோங்க. 12 லேக் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களோட சிடிசி. அப்போ 12 லேக் டிவைட் பை 12 அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 1 லேக் பெர் மந்த் வரும். ஸோ 1 லேக்கை வந்து அதில் வந்து ஒரு சில அமௌண்ட்டை கன்ஃபார்மாக நீங்கள் மைனஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிட்டேருந்து பிடிக்கிற பிஎஃப் அமௌண்ட், அது மட்டும் இல்லாத கம்பெனி சைட்லேருந்து எவ்வளோ பிஎஃப் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுவும் உங்களுக்கு சிடிஎஸில் தான் காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனிலேருந்து போகிற பிஎஃப் அமௌண்ட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணி ஆகணும். அடுத்து கிராஜுவிட்டிக்காக ஒரு சில கம்பெனிலேருந்து அமௌண்ட் பிடிவாங்க, அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக நிறைய கம்பெனிலேருந்து ப்ரீமியம் சார்ஜஸில் பிடிப்பாங்க, அதுவும் நீங்கள் மைனஸ் பண்ணி ஆகணும். அதர் டிடக்ஷன், இன்கம் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இது எல்லாமே நீங்கள் மைனஸ் பண்ணணும். இது எல்லாமே எதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 லேக் பெர் மந்த்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் அதாவது எடுத்து பண்ணோன்னா இதில் வந்து உங்களோட டேக் ஹோம் சேலரி வந்து 80,000 பெர் மந்த் வரும். நிறைய பேர் வந்து எனக்கு ஏன் 1 லேக் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. இந்த கால்குலேஷன் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை.